மத்திய அரசினால் தொழில் முனைவோராக மாறியுள்ள மகளிருடன் இணைந்து தொழில் முனைவோராக மாறும் நோக்கில் சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழக மாணவ மாணவியர் நடத்திய வணிக கண்காட்சி பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்கிறார் திருவள்ளுவர். உயரிய சிந்தனைகளே வாழ்க்கையின் உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது. இதனை மையப்படுத்தி மத்திய அரசு உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர் தொடங்கி கூடுதல் வருவாயை எதிர்நோக்கி காத்திருக்கும் இல்லத்தரசிகள் வரை அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து அவர்களின் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிடும் வகையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பெரியார் பல்கலைக்கழக மேலாண்மைத்துறை மாணவ மாணவியர் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தில் பயிற்சி பெற்று தொழில் முனைவோராக மாறியிருக்கும் மகளிருடன் இணைந்து வணிக கண்காட்சியை நடத்தினர். இந்த கண்காட்சியை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிர்வாக குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் மத்திய அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தொழில் பயிற்சி முடித்து தற்போது மதிப்புமிகு தொழில் முனைவோராக மாறியுள்ள மகளிர் தங்களது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தி இருந்தனர். பல வடிவங்களில் வண்ணங்களில் உருவாக்கப்பட்டுள்ள சணல் பைகள், வீட்டுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் என பல்வேறு விற்பனை அரங்குகளை மகளிர் அமைத்திருந்தனர். இதேபோன்று சேலத்தில் மிக முக்கிய உணவுப் பொருட்கள் அடங்கிய விற்பனை அரங்கம், மேலாண்மை கல்வி சார்ந்த விற்பனை அரங்குகளை மாணவ மாணவியர் அமைத்திருந்தனர். தங்களின் பெற்றோரின் வயதுக்கு இணையான அனுபவம் மிக்க மூத்தவர்களுடன் இணைந்து வணிக கண்காட்சி நடத்தியது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவியர் தெரிவித்தனர். எங்களோட அம்மா அப்பா மாதிரி இருக்கிறவங்களும் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே நாங்கள் ஸ்ட்ராட்டஜி மூலியமாகவும் அவங்க வந்து ஒரு அமௌண்ட் விற்கிறாங்க வாங்குறாங்க அப்படிங்கிற கன்சியூமர் பற்றி நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்யூச்சரில் எங்களோட எல்லாத்தோட ஐடியாவுமே ஒரு ஆண்டர்பிரனர் ஆகும் தான். இந்த பிஸ்னஸ் எக்ஸ்போ எங்கள் ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸாக இருக்கும். தொழில் முனைவோர் பயிற்சி மட்டுமன்றி உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் நாடு முழுவதும் நடைபெறும் வணிக கண்காட்சிகளுக்கு அரசின் செலவில் சென்று அரங்கம் அமைத்து பொருட்களை விற்பனை செய்வதற்கும் இந்திய தொழில் முனைவோர் நிறுவனம் மகளிருக்கு உதவி வருகிறது. மத்திய அரசின் தொடர் உதவியால் மதிப்புமிகு தொழில் முனைவோராக மாறியிருப்பதாக மகளிர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நான் ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து ஒரு தொழில் முனைவராக மாறியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய செலவுகள் மட்டும் இல்லாமல் நானே என்னுடைய குடும்ப செலவுகளையும் பார்த்துக்கிற அளவுக்கு நான் மாறியிருக்கேன். கிஃப்ட் பேக்ஸ் எல்லாம் இப்போ ஜூட்டில் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்போக்கு எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா இடத்துக்கும் பஞ்சாப்க்கு கூட கவர்மெண்ட்டு நல்லா சப்போர்ட்டில் அனுப்புனாங்க. அதில் எங்களுக்கு ஒரு அனுபவம் வந்தது. நாளைய தொழில் முனைவோராக மாற இருக்கும் இளைஞர்களுடன் இணைந்து கண்காட்சியில் பங்கேற்றதால் தற்போதைய தலைமுறையினரின் ரசனை, அவர்கள் எந்த விதமான பொருட்களை விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மகளிர் தொழில் முனைவோருக்கு கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.